அல்லாஹு தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்த அல்லாஹ் இரண்டு வகையான காரியங்களை இந்த உலகத்தில் கட்டாயமாக்கி இருக்கிறான். அதாவது இந்த இரண்டு வகையான காரியங்கள் யாருக்கும் அதிகமானாலும் சொல்லுங்க, இது கம்மியானாலும் சொல்லுங்க. இந்த இரண்டு வகையான காரியங்கள் யாருக்கும் அதிகமானாலும் சொல்ல, யாருக்கும் கம்மியானாலும் சொல்ல. என்னங்க அதிகமான சொல்ல அன்பிற்குரியவர்களே? அதாவது பண நிம்மதி, பணச்செல்வம். இந்த பணச்செல்வம் யாருக்கும் அதிகமானாலும், யாருக்கும் அளவுக்கு மீறி ஆகிவிட்டாலும் அன்பிற்குரியவர்களே மன நிம்மதி கெட்டு போய்விடும். அதே மாதிரி இந்த பணச்செல்வம் யாருக்கும் கம்மியாகிவிட்டாலும், அளவுக்கு மீறி கம்மியாகிவிட்டாலும் எது கெட்டு போய்விடும் தெரியுமா? மன நிம்மதி கெட்டு போய்விடும். ஆனால் ஒரு விஷயம், இந்த இரண்டுமே யாருக்கு, இந்த இரண்டில் பணச்செல்வம் யாருக்கு கம்மியானால் மன நிம்மதி கெட்டு போகாது தெரியுமா? இதை துச்சமென யார் கருதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யாது? மன நிம்மதி கெட்டு போகாது. பணம்தான் பெருசு அப்படின்னு யார் நினைக்கவில்லையோ, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது நம்மளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவர்களுக்கு செலவழித்தால் இது 1 10 ஆகும், 10 என்ன செய்யும்? 100 ஆகும் அப்படின்னு நினைச்சு இதை கொடுத்து அல்லாஹ்வை பெரிதாக கருதுகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு இது மன நிம்மதியை கெடுக்காது அன்பிற்குரியவர்களே. என அதாவது இதை பெரிதாக கருதக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போகும். அதே நேரத்திலே இது இல்லாமல் யார் வாழுகின்றார்களோ அவர்கள் என அல்லாஹ் கொடுக்கவில்லை, இதிலேயும் ஒரு நல்லது இருக்கும். அல்லாஹ் கொடுக்கவில்லை, தேவைக்கு கொடுக்குகிறான், இதிலேயும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு யார் நல்லதை நினைக்குகிறார்களோ அவர்களுக்கும் மன நிம்மதி கெட்டு போகாது அன்பிற்குரியவர்களே. அதே நேரத்தில் பணம் இல்லையே, பணம் இல்லையே, நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று யார் நினைக்குகிறார்களோ அன்பிற்குரியவர்களே அவர்களுக்கு என்ன கெட்டு போய்விடும்? மன நிம்மதி கெட்டு போய்விடும். பணம் இல்லாவிட்டால் மன நிம்மதி கெட்டு போய்விடும். அதே நேரத்திலே இறைவனுடைய அன்பை பெற்றவர்களுக்கு இது அதிகமாக இருந்தாலும் கவலை இல்லை, இது கம்மியாக இருந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. என்றால் நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நேரமும் எது அவசியம் தெரியுமா? அந்தந்த நேரத்திற்கு உணவு அவசியம், உடுத்த உடை அவசியம், இருப்பதற்கு ஒரு வீடு அவசியம். ஏன்னா வீடு இல்லாவிட்டால் தான் கவலைப்பட வேண்டும், உண்ணுவதற்கு உணவில்லாவிட்டால் தான் கவலைப்பட வேண்டும், உடுத்துவதற்கு உடை இல்லாவிட்டால் தான் கவலைப்பட வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லாம் இருந்து ஒரு நேரம் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதியிலே எழுதியிருந்தால் அதை யாராவது மாற்ற முடியுமா? எதுவுமே இல்லாமல் ஒரு நேரம் உயர்ந்த உணவு சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் அதையும் யாரும் மாற்ற முடியுமா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், பியதிக்கல் ஹைர், என்னுடைய காரியங்கள் எல்லாம் யாருடைய கையில் இருக்குகிறது? என்னுடைய கையில இருக்குகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே. ஆகையினால நம்ம அல்லாஹ்வை நெருங்கி போனாலும் சரி, அல்லாஹ்வை விட்டு தூரமாக போனாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இருந்து, அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பில் இருந்து எவராவது உலகத்தில் தப்பிக்க முடியுமாண்டா அவர் அல்லாஹ்வை விட பெரியவராக இருந்தால் தப்பிக்கலாம். அல்லாஹ்வை விட பெரியவர் யார் இருக்குகிறார்கள்? எண்ணி பாருங்கள். ஏன் இவ்வளவு சொல்றேன்டா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டா என்ன கேட்டாங்க? உங்களை போன்று நானும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் நானும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் எனக்கு 4 அவசியம் தாங்க. என்ன அவசியம்? உணவிலே நெருக்கடி வரக்கூடாது, 2வது கபூரில் இடைஞ்சல் இருக்கக்கூடாது, 3வது அன்பிற்குரியவர்களே எனக்கு என்ன செய்யக்கூடாது? உணவு விஸ்தீரணம், அதாவது நியாமத்து விஸ்தீரணம் வேணும், நானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். 4வது என்ன செய்யக்கூடாது? பண நெருக்கடி வரக்கூடாது. எனக்கும் இல்லாமல் எனக்கு இல்லா சூழ்நிலை ஏற்பட்டு நான் என்ன செய்யக்கூடாது? அடுத்த வருடத்திலே போய் கேட்கக்கூடாது, அடுத்த வருடத்திலே கையேந்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்திலே பாதுகாப்பு தேடினாங்க. அது நிறைய பேர்த்துக்கு புரிகிறது இல்லை.
அவசர மௌத்து, இதில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அவசர மௌத்து யாருக்கு வருதோ அவங்க சொர்க்கவாதியான சொல்ல முடியாதுங்க. திடீர் மௌத்து யாருக்கு வருதோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையுமான்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் மீட்க முடியாத நோய் யாருக்காவது வருந்தா அவங்க ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்ல முடியாது. அடுத்தபடியாக ஏழ்மைத்தனம் மிக மோசமான ஏழ்மைத்தனம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. அது வருதுன்னா அவங்க அவங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நபிமார்களுக்கு வரலாம், அது சொல்லப்பட்டு வரும். ரசூல்மார்களுக்கு வரலாம், அது சொல்லப்பட்டு வரும். உனக்கு வரப்போகுதுன்னு சொல்லப்பட்டு வரும். பெரும் நோய் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு வரலாம், சொல்லப்பட்டு வரும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்தை மாதிரி கோடீஸ்வர நபி யாருமே கிடையாது. அதே நேரத்தில் அவர் மாதிரி ஏழ்மையாக்கப்பட்ட நபி யாருமே கிடையாது. ஆனால் முன்னால் சொல்லப்பட்டது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் போகின்றது, உங்களை சோதிக்க யார் வர்றா, சைத்தான் வர்றான்னு சொல்லப்பட்டுச்சு. ஆகையினால 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படல, 17 வருஷம் கஷ்டப்பட்டான். 17 நாள் நம்மளால தாங்க முடியுமாங்க? 17 வருஷம் கஷ்டப்பட்டார்கள். என்ன கடைசியில என்ன சொன்னாங்க? கடைசியில எல்லா சூழ்நிலையும் முடிந்து உடம்பிலே நாக்கை தொடப்போகின்ற பொழுது நோய். அது எதனால நோய் தொட்டுச்சு அதெல்லாம் நமக்கு சொல்ல தகுதி இல்லை. அதற்கு மாதிரி எதையாவது சொல்லுவாங்க. ஏன்னா நபிமார்களை பற்றி தேவையில்லாமல் நம்ம பேசக்கூடாது. நாக்கை நோய் தொடப்போகின்ற பொழுது அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். உடம்பெல்லாம் கெட்டுருச்சு, உடம்பெல்லாம் சூழ்நிலை மாறிவிட்டது, ஊரெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டார்கள் தொழுநோய் என்று. மனைவி ஒருத்தர் தான் இருந்தாங்க, கூட இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மனைவியில கூட இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு நம்ம மனைவியில உறுதியை கூட இருக்க மாட்டாங்க. அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள், ஆகையினால கூட இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் தான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அந்த பரம்பரையிலே வந்தவரால் கூட இருந்தார்கள் ரஹீமா அம்மா. புரிஞ்சுங்களா? அவங்க மத்தன கூட இருந்தாங்க. அப்பதான் நாக்க தொடப்போகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் அன்னி மசனி என்றொரு குர்ஆன்லே அல்லாஹ் சொல்றான். வராத கஷ்டம் வந்துட்டு அந்த துவா ஓதலாம், தீர்ந்து போயிடும். வராத கஷ்டம் வந்துட்டா, வராத சிரமம் வந்துட்டா இந்த துவா ஓதலாம். அந்த ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் அன்னி மசனி லுர்ரு, எல்லாம் இழந்து விட்டேன். அப்படிலாம் கவலைப்படல, இப்பொழுது ஒன்றுக்காக கவலைப்படுகின்றேன். என்ன தெரியுமா? எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய், நான் தஸ்பீக செய்து கொண்டிருக்கக்கூடிய, உன்னை துதிபாடி கொண்டிருக்கக்கூடிய நாவை தொடப்போகின்றது எனக்கு தெரிகின்றது. நாவை தொட்டால் என்ன செய்ய? உன்னை தஸ்பீக செய்ய முடியாது, உன்னை வணங்க முடியாது. அன்னி மசனியல் லுர்ரு வான்த அருகமுர் ராகிமீன். ஆகையினால இதை நீக்க உன்னை தவிர யாராலும் முடியாது. என்ன அர்த்தம்? வான்த அருகமுர் ராகிமீன், இதை மனிதனால் நீக்க முடியாது, இதை நீதான் நீக்க முடியும். அதுவும் கூட ஏன் கேட்கிறேன்? உலகத்தில் நான் இருக்கும் வரைக்கும் உன்னை துதிபாட வேண்டும், உன்னை துதிபாடாமல் உலகத்தில் நான் இருக்கவே கூடாது, அந்த இருப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு கடைசி சூழ்நிலையில கேட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த துவா செய்யும் போது கூட மனைவி இல்லை, மனைவி வெளியே போயிருந்தாங்க. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், 2 பேர்த்துக்கு பூமியில இருந்து ஊத்து வெளியேறிச்சுங்க. அற்புதமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்து சொல்றேன், கேட்டுக்கணும். எல்லா விஷயமும் எல்லா நேரத்திலையும் வராது. 2 பேர்த்துக்கு நபிமார்களிலே அவருடைய கால் உதையால் ஊத்து வெளியே வந்தது. அதுல முதலாவது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு நல்லா தெரியும், ஜம்சம். ஆனா அவங்களுக்கு வெளியாக்கப்பட்ட ஊத்து அப்படியே தரிபடிப்படி துவா செஞ்சாங்க. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த துவா செய்யல. புரிஞ்சுங்களா? அப்ப ஜிப்ரீல் சொன்னார், ஐயூபே உங்களுடைய வலது காலின் அடிபாகத்தை கொண்டு பூமியிலே அடியுங்கள். அடிச்சாங்க. அடிச்ச உடனே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, ஊத்து வெளியாகின்றது அல்லவா, அந்த தண்ணீரை எடுத்து குடியுங்கள் குடியுங்கள்.
குடிச்சாரு, உடம்புடைய நோய் சரியாகிவிட்டு. ஆனால் அந்த ஊத்து அப்படியே பூமியில அமுங்கிருச்சு. அப்ப அந்த மாதிரி சோதனை யாருக்கு வரக்கூடாதுங்க. அது யாராலும் தாங்க முடியாது. நபிமார்களுக்கு சொல்லப்பட்டு வரும், ஆனா நமக்கு வந்தா சொல்லப்படாம வரும். செஞ்ச பாவத்தை பூரா பார்த்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா நல்லவனா இருந்தா அதுல இருந்து மீட்சி பெற்றுடலாம். நல்லவங்களுக்கு எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் சரி, ஒரு சொட்டு கண்ணீர் சஜிதாவிலே விழுந்து கேட்டால் எல்லா கஷ்டமும் தீரும். ஆனா கெட்டவர்களுக்கு அது மரணத்துல போய்தான் முடியும். உடனே மூத்தா போயிட்டா கூட பரவாயில்லைங்க. உலகத்தில் படுத்து வேதனைப்பட்டு பார்க்கக்கூடிய மனைவி மக்கள்ல இருந்து என்னடா செஞ்சு தொலைஞ்சேன், இந்த குடும்பம் நம்மளையும் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வேதனைப்பட்டு சோதனைப்பட்டு அதுக்கு பூரா செஞ்சதுக்கு பூரா சொல்ல முடியாமலே அனுபவித்து என்ன செய்யணும், ரூகுவிடும். இதைத்தான் இந்த மனுஷன் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, எனக்கு என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் கொடுக்க முடியாம நானும் சாப்பிட முடியாமல் என்ன செய்யக்கூடாது, ஒரு சூழ்நிலை கஷ்ட சூழ்நிலை வரக்கூடாது, இந்த நாளுக்கும் எனக்கு மருந்து சொல்லுங்கட்டாரு. உணவு நெருக்கடி வரக்கூடாது, கபூர்ல கஷ்டம் வரக்கூடாது, அடுத்தவர்களுக்கு நான் சாப்பிடுவதோடு கொடுக்க வேணும், நானும் சாப்பிடாம அடுத்தவர்கள கை நீட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதா ஒரு நாளைக்கு இன்ன நேரம் இல்லை, எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்லை, ஒழுவருக்கென்று அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒழுவருக்கென்று அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகுல் ஹக்குல் முபீன். சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகுல் ஹக்குல் முபீன். தெரியாட்டி போய் எழுதி வச்சுக்கணும். இந்த தஸ்பீகை ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஓதுங்க. பெருமானார் சொன்னாங்க, ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து, ஓதி முடிச்ச பின்னால ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து. இந்த தஸ்பீக லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகுல் ஹக்குல் முபீன், இதை ஒரு நாளைக்கு 100 தடவை நீங்க ஓதுங்க, உங்களுக்கு இந்த 4 கஷ்டமும் வரவே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை எனக்கு அல்லாஹ் நேரடியாக சொல்லி கொடுத்தான். ஜிப்ரீல் கூட வந்து சொல்லல, நேரடியாக என்னுடைய ரப்பு எனக்கு சொல்லி கொடுத்தான். இதை ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதனங்கண்டா எந்த விதமான சிரமமும் வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிகுல் ஹக்குல் முபீன். வண்டியில போகும்போதே ஓதலாம், உட்காரும் போதே ஓதலாம். நான் பெருமைக்குள் என்ன நீ பார்த்தங்கன்னா நான் ஓதிக்கிட்டே வருவேன். சுபுகுல இருந்து ஒரு நாளைக்கு 10 யாசின் ஓதிருவேன், இஷாக்குள்ள 10 மஞ்சில் ஓதிருவேன். அதுதான் இன்னைக்கு காப்பா சக்கராத்துக்கு போன என்னை எழுப்பி உட்கார வச்சு உங்கள்ட்ட பயான் செய்ய வச்சிருக்கு. இன்னும் சிரமமானதான் கிடையாது. எதையும் உலகத்தில் சிரமம் என்று நினைத்தால்தான் சிரமம் இல்லை நினைச்ச எதுக்குமே சிரமம் கிடையாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஒரு ஒளி பெரிய மலையவே உடைச்சி என்ன செஞ்சது, ஒண்ணுமில்லாமல் ஆக்கிடுது. இதை ஓதுறது கஷ்டமா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த தஸ்பீகை இது அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ்ன்றாங்க, இது அடியானுடைய தஸ்பீஹ் அல்ல, அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ். உன்னை தவிர யாருமே வணங்க தகுதியானவன் இல்லை, நீதான் அல் மலிகுல் ஹக்குல் முபீன். எல்லாத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு யாருக்கு எப்ப தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அரசன் நீதான். எனக்கு இந்த நாளும் தேவ உலகத்தில் கொடு, மறு உலகத்தில் எனக்கு தேவை கொடு. இந்த தஸ்பீக மத்திர ஓதி வாங்க அன்பு தோழரே, இந்த 4 விஷயமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், உங்களது சந்ததியும் நன்றாக வாழுவார்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை பின்பற்றியவர்களெல்லாம் என்ன கண்ணியம் அடைந்து விட்டார்கள். அதையே நாமும் பின்பற்றினால் கண்ணியம் உறுதியாக அடையலாம். அந்த நல்ல மக்களில் ஒருவராக நம்மையும் நம்ம சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக கியாம நாள் வரை ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தெரியாத கேட்டு எழுதிக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.
யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.